சர்வதேச அரசியலில் சில இடங்கள் அமைதியாக இருப்பினும் அவற்றின் முக்கியத்துவம் மிக பெரிதாக இருக்கும். அத்தகைய ஒரு இடமாக தற்போது சோமாலிலாந்து உலக கவனத்தை ஈர்த்து வருகிறது. குறிப்பாக இஸ்ரேலின் பாதுகாப்பு மற்றும் இராணுவ தந்திரங்களில் இந்த பகுதி ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. சோமாலிலாந்து என்பது ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதி என அழைக்கப்படும் பிராந்தியத்தில் சோமாலியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நிலப்பகுதி. 1991ஆம் ஆண்டில் சோமாலிய உள்நாட்டுப் போருக்குப் பிறகு அது தன்னை தனிநாடாக அறிவித்தது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக அது தனி அரசு, தனி பாதுகாப்பு அமைப்பு மற்றும் நிலையான அரசியல் அமைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் இன்றுவரை அது சர்வதேச அளவில் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் பெறவில்லை. இஸ்ரேலுக்கு சோமாலிலாந்து முக்கியமாக இருப்பதற்கான முதன்மை காரணம் அதன் புவியியல் அமைவிடமே. சோமாலிலாந்து சிவப்பு கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இணையும் வளைகுடா ஏடன் நுழைவாயிலில் அமைந்துள்ளது. இது யெமனில் உள்ள ஹூத்தி குழுக்கள் செயல்படும் பகுதிகளுக்கு மிகவும் அருகில் உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக ஹூத்திகள் சிவப்பு கடலில் கப்பல்களை தாக்கி சர்வதேச வர்த்தகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் நேரடி சவாலாக மாறி வருகின்றனர். இந்த சூழலில் சோமாலிலாந்து ஹூத்திகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் உதவும் ஒரு முக்கிய தளமாக கருதப்படுகிறது. இங்கிருந்து உளவு கண்காணிப்பு, கடற்படை ஆதரவு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதால் இஸ்ரேலின் பாதுகாப்பு வட்டாரங்களில் இந்த பகுதி அதிக கவனத்தை பெற்றுள்ளது. மேலும் சோமாலிலாந்து அரசியல் ரீதியாக மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. தீவிரவாத அமைப்புகள் இல்லாத நிலையான சூழல் அதை அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் தைவான் போன்ற நாடுகளுக்கு ஒரு நம்பகமான கூட்டாளியாக மாற்றியுள்ளது. இந்த மேற்கத்திய கூட்டணி வட்டத்திற்குள் இஸ்ரேல் தன்னை இணைக்க முயற்சி செய்து வருகிறது. ஆனால் இஸ்ரேல் இன்னும் சோமாலிலாந்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கவில்லை. இதற்கான முக்கிய காரணம் பல அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் சோமாலிலாந்தின் அங்கீகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகும். குறிப்பாக எகிப்து மற்றும் துருக்கி போன்ற நாடுகளின் நிலைப்பாடு இஸ்ரேலின் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. மேலும் அமெரிக்கா இதுவரை தெளிவான முடிவை எடுக்காத நிலையில் இஸ்ரேல் தனியாக முன்னேற விரும்பவில்லை. இதனால் தற்போதைக்கு இஸ்ரேல் சோமாலிலாந்துடன் அதிகாரபூர்வ அங்கீகாரம் இல்லாமல் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மெதுவாக வளர்த்துக் கொண்டு வருகிறது. இந்த அங்கீகாரம் இல்லாத கூட்டணி எதிர்காலத்தில் சிவப்பு கடல் மற்றும் யமன் மோதல்களில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கக்கூடும். சோமாலிலாந்து தொடர்பான இஸ்ரேலின் அணுகுமுறை மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க அரசியலில் உருவாகும் புதிய சக்தி சமநிலையை பிரதிபலிக்கிறது. இது வரவிருக்கும் காலங்களில் பிராந்திய பாதுகாப்பு அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை உருவாக்கக்கூடும்.